தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடைய வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். இன்றைய தினத்தந்தி எழுதின செய்தி இதில் சென்னையில் 20% மளிகை கடைகள் மூடிட்டாங்க. அது யாரும் தனியாக சொல்லலை, சங்கத்து தலைவர்கள்லாம் சொல்லலை, மாநகராட்சி அதிகாரிகளே தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி விலை கம்மியாக கொடுக்குறாங்க, அதனால இந்த கடைகளுக்கெல்லாம் மக்கள் வரல, கடை போடுறாங்க, அதனால் வரி வசூல் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் கடந்த 6-7 ஆண்டுகளாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அனைத்து தரப்பிலும் முயற்சி நடக்குது. மளிகை கடைன்னு சும்மா சாதாரணமாக எவ்வளோ கடின உழைப்பு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. இந்த கொரோனா காலத்தை நினச்சி பாருங்கள். வீட்டோட கடை வச்சுருந்தவன் சின்ன சின்ன கடைக்காரன் தானே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பொருளை கொண்டு வந்து கொடுத்தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொடுத்தானா, ஆன்லைன் கொடுத்தானா. அப்போ மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுல ஒரு இனம் இருக்குது. இந்த இனத்தை அழிய விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம், செவி மடுக்கல. சரி, இந்த தொழிலை நடத்துகிறவங்களாவது அது மேலே அக்கறை இருக்காங்களான்னா அவங்களும் அதை அக்கறை கொள்ளலை. அப்போ மாநகராட்சியிலேருந்து என்ன தெரியணும்? ஆன்லைன் வர்த்தகம் மட்டுமா இவங்களை அழிக்குது? தெருவோர கடைகள் வந்து இயலாமையினால நடத்துகிறவங்க தெருவில் கடை வைப்பாங்க. ஒரு பூவை கட்டி வைப்பாங்க, ஒரு இட்லி கடையை வைப்பாங்க, ஒரு காய்கறியை கூறு கட்டி வைப்பாங்க மார்க்கெட்டில். இப்போ பாருங்கள், நடப்பாத கடைகள் லாரி லாரியா சரக்கை இறக்கி அந்த இடத்துல விற்று எந்த கடையில் வியாபாரம் நடக்கும் அந்த கடை முன்னால் கொண்டு வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு அதில் வியாபாரம். அப்புறம் இவன் எப்படி கடை வச்சு நடத்துவான்? எப்படி தொழில் வரி கட்டுவான்? எப்படி கார்பரேஷன் கட்டுவான்? கார்பரேஷன் அதிகாரிகள் மட்டும் புதுசாக சட்டம் போடுறீங்க. 3 வருஷத்துக்கு தொடர்ந்து தொழில் வரியை கட்டு, கரண்ட் பில்லு இவ்வளவு கட்டு, கடைக்கு இவ்வளவு கட்டு, கடைக்கு தண்ணி வரி கட்டு, தண்ணி இல்லைனாலும் தண்ணி வரி, கடைக்கு மின்சார கட்டணம் டபுள் மடங்கு 3 மடங்கு. இவருக்கு மட்டும் தனியாக லைட் எரியுமா? அப்போ எவ்வளவு ஒரு 500-600% சதுரடி கடையில் சின்ன சின்ன கடைகளில் நடத்துகிற இனத்தை அழிக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் தானே ஒத்துக்கிட்டுறீங்க. அப்போ இந்த நிலை இருக்கக்கூடாதுன்னா இந்த வரி விதிப்புலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இனத்தை பாதுகாக்கணுங்க. அரசு வந்து கவனம் செலுத்தணும். எவ்வளவு பிரச்சனை, இந்த வணிகர்கள்ட்ட வரி வாங்குறீங்கல்ல, வரி வரலைன்னா ஒரு சின்ன பில்லு போடலைன்னா பறக்கும் படையை வச்சு 10,000 20,000 50,000 போடுறீங்கல்ல, எவ்வளோ அபராதம் விதிக்கிறீங்க? நீங்கள் நடத்துகிற கடைகளில் இப்போ டாஸ்மார்க்லாம் பில் போட்டு கரெக்டாக நடக்குதா? அப்போ இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கல்ல. அப்போ நாங்கள் கதறோம், நாங்கள் சொல்கிறோம், எங்களை செவிமடுக்கல. முதல்வர் கவனத்துக்கு நாங்கள் எவ்வளவோ கொண்டு போகிறோம், எங்களை கூப்பிட்டு பேசுகிறதில்ல. நம்ம தானே சொல்ல முடியும். அரசாங்கத்திடமோ ஆட்சியாளரமோ அணுகி தங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறவங்களால குறை சொல்ல முடியாது, குறையை எடுத்து சொல்ல முடியாது. நம்ம தான் சொல்ல முடியும். எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் சங்கம் நடத்துகிற நம்மளால் தான் சொல்ல முடியும். அப்போ அதுக்கு அந்த நிர்வாகம் செவிமடுக்கணும், அதிகாரிகள் செவிமடுக்கணும். இந்த இனம் இப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம், அதை கேட்குறதுக்கு மாற்றி அமைங்க, நிர்வாகத்தை மாற்றி அமைக்கணும். முதல்ல அவர்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். இந்த வணிகர் நல வாரியத்தில் நீங்கள் தான் தலைவராக இருக்கிறீங்க, அதை முதல்ல கொஞ்சம் மாற்றி அமைங்க. இந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுங்க. அவங்க தான் அந்த குறைகளை சுட்டி காட்டுவாங்க. ஆட்சியாளர்களை அணுகி காரியம் சாதிக்கிறவங்களால எப்படி குறைகளை சுட்டி காட்ட முடியும்? அதை கவனம் செலுத்துங்க. இந்த இன அழிப்பு மேலே இப்போ எப்படி கவனம் செலுத்துறீங்களோ, 1000 ரூபாய் எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டா, எல்லாருக்கும் இலவச டிக்கெட்டு போயிடுச்சா, பெண்களுக்கு வேறு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து செய்கிறீங்கல்ல. அப்போ இந்த உழைக்கிற வர்க்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. இல்லைன்னா எங்களை கூப்பிட்டு பேசுங்க, நாங்கள் சொல்கிறோம்.
அதை முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இந்திய இந்திய அளவில் அரசியல் நம்ம கைக்கு வரணுங்கிற ஆசைப்படுற நீங்கள், அப்புறம் நான் எழுதுகின்ற கடிதங்களுக்கு பிரதமர் முறையாக பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிற நீங்கள், நாங்கள் எழுதுகிற கடிதங்களுக்கும் பதில் சொல்லுங்கள், துணை முதல்வர் பதில் சொல்லுங்கள். ஆகவே இப்படி ஒரு இனம் பரிதவிக்குது, அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, கண்ணு முன்னாலே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை கவனம் கொள்ளுங்க. பத்திரிக்கை எழுதுறாங்கல்ல, பத்திரிக்கை போட்டாங்கல்ல தினத்தந்தி, அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க. அவ்வளோ தினத்தந்திக்கு நன்றி. நம்ம குரலை அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செய்மெடுத்து இந்த இனத்தை காப்பாற்றணும், உழைக்கும் வர்க்கத்தை காப்பாற்றினா தாங்க அது நாடு நாடாக இருக்கும். நம்ம நாடு நாடாக இருக்கும். இந்த இப்போ ட்ரம்ப் அடிக்கிறாருல்ல, வெளிநாட்டு சாம எவன் இறக்குனாலும் இத்தனை % வரி கெட்டுனா இறக்கி, இல்லைன்னா ஓடு, என் நாட்டில் இருக்கிற போதுங்கிற நிலைமையை சொல்கிறாருல்ல. தற்காப்பு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்துகிறாருல்ல அமெரிக்கா ட்ரம்ப்பு. அதேமாதிரி நீங்கள் செய்யுங்க, இறக்குமதி போடுங்க. என்ன பாமாயில் தான் சாப்பிட்டோமா அந்த காலத்துலேருந்து, இந்த இதுகளை தான் சாப்பிட்டோமா. உள்நாட்டில் விளைய வைக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துங்க, வரியை குறைச்சி போடுங்க. அவன் தொழிலை பார்ப்பான். சுதேசிகளை காப்பாற்றுங்கள், இன அழிப்புக்கு துணை போகாதீர்கள். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.